நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள். சனி பகவான் வக்ரம். ஜூலை 17 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அதே போல திருக்கணிதத்தின்படி 27 வரை ஒரு 10 நாள் வித்தியாசம். ஜூலை 27 திருக்கணிதம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜூலை 17 சனி வக்ரம் ஆரம்பம். சார், இந்த சனினால எப்பேற்பட்ட ஜாம்பவானும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவும் படாத கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, சாமி இப்படி டைம் சேஞ்ச் ஆகணும். நான் நம்பவே இல்லை. நான் இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அசால்ட்டா போவோம். ஆனா இதெல்லாம் உண்மையோன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. அப்படிங்கிற வகையில் பல ராசி அன்பர்கள், நீங்கள் இல்லை, பல ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்டத்தை தாங்க முடியாம, குறிப்பா சிம்ம ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், அப்புறம் நீ யார் தாங்க சாமி இருக்காங்க? ஒரு 2-3 பேர் தான். துலாமு, விருச்சகம், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறாங்க, கடகம். அப்போ இந்த சனி வக்ரத்தால நீங்கன்னு இல்லைங்க, பலதரப்பட்ட மக்களும், ஏழை பரம ஏழையும், ஒரு ஏழை விவசாயி பெருமாள் இருக்காங்கன்னா அவரும், ஒரு தள்ளுவண்டியில கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும், கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், இந்த 7.5 சனியினால எவ்வளோ பேருக்கு பதவி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்க்கை டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம செஞ்சதுக்கு திரும்ப எதிர்வினை நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த இதுவும் குறிப்பா இந்த மார்ச் 6 பிறகு, நான் சொல்றதெல்லாம் நீங்க தேதி குறிப்பிட்டு சொல்றேன், டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இந்த மார்ச் 6 பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள், வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல, இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17 ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம், உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார், நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும். சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி, சனி வக்ரம். படாத கஷ்டம் படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், எனக்கு இந்த தனுசு ராசியில தான் நிறைய நண்பர்கள் அதிகம். குறிப்பா ரிட்டையர்டு பர்சன்ஸ், பெரிய ஆஃபீஸரா, கெசட்டட் ஆஃபீஸரா இருந்தவங்க, ஒரு ரிட்டையர்ட் பர்சன்ஸ், ஒரு இபி செக்டர்ல, பிடபிள்யூடியில், ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், காவல்துறையில், தனுசு ராசியில் உயர்ந்த பதவிகளில் இருந்தவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, வெல் செட்டில்டு பசங்க சூப்பராக இருக்காங்க, ஜம்முன்னு இருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. பட் இவங்களுக்கு ஹெல்த்து பாடுபடுது. அப்படி இல்லைன்னா பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இடம் வாங்கிட்டு அதில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குடுக்கல் வாங்கல, டாக்குமெண்ட்ல. அப்ப தனுசு ராசின்னு சொன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்படணும்னு இருக்கு, இவ்வளவுதான் விஷயம். காரணம் கால நேரம் அப்படி இருக்கு, வேற ஒண்ணும். சார் நீங்க யாரா இருந்தாலும் சரிதான்,
சின்ன குழந்தையா இருந்தாலும், மிடில் ஏஜா இருந்தாலும், ஏஜ்டு பர்சனா இருந்தாலும், ஐஜியா இருந்தாலும், இராணுவ தளபதியா இருந்தாலும், ஒபாமாவா இருந்தாலும், பில்கேட்ஸாக இருந்தாலும், தனுசு ராசின்னு சொல்லிட்டா இப்போ நேரம் சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். இதுதான் தனுசு ராசி. பரம்பரையா நாங்க பெரிய பணக்காரா இருக்கும், அல்லது எந்த எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு, 40 பெட்ரோல் பங்க் இருக்கு, 4 குவாரிகள் இருக்கு, கனிம வளங்கள் இருக்கு, 40 கப்பல் ஓடுது. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படணும். யாராவது ஒருத்தவங்களை ஏத்து நிற்பான், கேள்வி கேட்பான், கை கட்டி பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. இதுதான் தனுசு ராசி. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. இதுதான் தனுசு ராசி. இத சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இத சொல்றதுக்கு ஒரு நேர்மை, தைரியம். ஆமாங்க, உண்மைதாங்க நான் சொல்றது. இதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு ஹானர் வேணும். ஏன்னா எப்போ ஜோதிடம் என்பது உண்மையை சொல்லணும். சும்மாவது தனுசு ராசினியர்கள் நீங்க கொடி கட்டி பறிப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, ஆஹான்னு இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அப்ப தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த கஷ்டம்? மனசு கஷ்டமா இருக்கலாம், மனசு குழப்பமா இருக்கலாம். அது என்னப்பா, மனசு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு. பிள்ளைங்க இத்தனைக்கும் பிள்ளைங்க சப்போர்ட் பண்றாங்க, தலையில வச்சு கொண்டாடுறாங்க, பசங்களை குறையே சொல்ல முடியாது. வீட்டுக்காரர் தெய்வம், கொண்டாட்டி தெய்வம், கையெடுத்து கும்பிடலாம், பசங்க கையெடுத்து கும்பிடலாம், தெய்வம். ஆனாலும் மனசுல நிம்மதி இல்லை. இதுதான் சார் தனுசு ராசி. இதுதான் தனுசு ராசி. இதே போல ஒரு இடத்திலும், இப்போ நான் ரிட்டையர்ட் பர்சன் சொன்னதால நான் 2-3 உதாரணங்கள் சொல்றேன். ஏன்னா தினந்தோறும் எப்படியாவது 2 பேர் என்னை நேரில் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தனுசு ராசி என்பர்கள், அதுவும் குறிப்பா இந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, குடும்பம் செய்யக்கூடிய அன்பு தெய்வங்கள், அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். தனுசு ராசின்னு சொல்லும்போது இந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, 40 வயசு, 42 வயசு, 40 to 50 இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் படாத பாடுபடுறாங்க. அந்த தொழிலை காப்பாத்துறதுக்கு, பிசினஸை காப்பாத்துறதுக்கு, வேலையை காப்பாத்துறதுக்கு, மெயினா வருமானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன சார்? தனுசு ராசி. அப்போ இவ்வளோ கரெக்டா சொல்றீங்களே சாமி நீங்க, இதுக்கு காரணம் என்ன சார்? ரொம்ப சிம்பிள். சனி பகவான் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அவர் கொஞ்சறாரு சாமி. யார கொஞ்சறாருங்க? தனுசு ராசியை கொஞ்சறாரு. தனுசு ராசியை கொஞ்சறாரு, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அப்போ சனி பகவான் 10வது பார்வையினால் தங்களுடைய தொழிலில், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸா இருக்கலாம், ஐடி பிஸ்னஸா இருக்கலாம், இப்பதான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கதா இருக்கலாம், உள்நாடுகள் வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், டீன் காலேஜஸ், மெயினாக மெடிக்கல் காலேஜஸ், மருத்துவ கல்லூரிகளை வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு இங்கே பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்காது, வெளியில் பிரச்சனை இருக்கும். அது எனக்கு தான் தெரியும். வேற ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ மெயினாக எஜுகேஷன் செக்டரு, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், அரசியல் குடும்பங்கள், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள், எத்தனையோ துணை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், நம்ம கூட கோவிலுக்கு நானே கிட்ட இருந்து அவங்களுக்கு கோவில்லாம் வழிபாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன், வழி காமிச்சிருக்கிறேன். ஒரு பிரபலமான சினிமா துறையை சார்ந்தவங்க ஒரு ஃபேமிலி கஷ்டம்னு வந்தாங்க, அவங்க 2 கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் நான், அவங்க பையனுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் சினிமா துறையை சார்ந்தவர்கள்,
அரசியலை சேர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், அதில் ஐஓசியாக இருக்கட்டும், சம்திங் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி, அப்புறம் சுரங்கங்கள், அதே போல் மெயினாக பேங்க் செக்டர்ஸ், ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் உங்களை காப்பாற்றும், கவலை வேண்டாம். அப்ப அதற்குரிய சிவபெருமானை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வீர்களேயானால் வெற்றி மேல் வெற்றி கட்டும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே.